அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்னடா கர்ச்சீஃப்லேருந்து எடுக்கன்னு பார்க்காதீங்க. இது வந்து பன்னீர் வீட்டில் இருந்து செஞ்சது தான். நான் வந்தல அப்போ பாலில் செஞ்சு வச்சுட்டு அதை கர்ச்சீஃபில் சுற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். பன்னீர் எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் கீழே போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட தானே, அதுக்கு தான். இப்போ நான் இது வந்து 2 லிட்டர் பாலில் நான் செஞ்ச பன்னீர். இத்தனை பீஸ் வந்துருக்கு. நல்ல கொஞ்சம் கட்டியாகவும் திக்காகவுமே இருக்கும் நமக்கு. இது வந்து பாக்கெட் பால்லாம் இல்லை, சாதாரண பசும்பாலில் செஞ்சது தான். அந்த பன்னீர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல பீஸ் பீஸாகவே இருக்கும் நமக்கு. அப்போ இதை கிரேவிக்கோ இல்லை பன்னீர் ஃப்ரை எதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ நான் இன்றைக்கி வைக்க போகிறது என்னென்னா கிரேவி தான் வைக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உள்ளி பல்லாரியும் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா பொடி அது இருந்தால் அது போடுங்க. அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா போடுங்க, இல்லைன்னா கரம் மசாலா போடுங்க. இது 3ல் எதனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இதெல்லாம் வதக்கிற அன்னைக்கு நம்ம வந்து தீ வந்து ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுட்டு எல்லாமே செய்யுங்க. செஞ்சுட்டு ஒரு 2 பல்லாரி வந்து நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சியில். அதையும் அது கூட ஒன்றா போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஏன் பல்லாரி போட்டிருக்கோம்னா இதுக்கு வந்து நம்ம தேங்காவோ ஏதோ அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை. அதனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்கிறக்கான தான் பல்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் இந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்குல்ல, அதை அதில் எடுத்து போடலாம். போட்டுட்டு ஒரு கொதி கொதித்ததும் திருப்பி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுற சமயத்தில் வெந்தயக்கீரை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அதையும் அது மேலே ஒன்றா தூத்தி கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு வந்து சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி தான் நான் வச்சுருந்தேன். நல்லாவே இருந்தது. இது சப்பாத்தி, பூரி, சோறுக்கு கூட நம்ம சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா தான் இருக்கும். ரசமும் இதுவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் இது 3ஐயும் அரைச்சும் அந்த கிரேவியில் ஊற்றிக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகவே கிடைக்கும். எனக்கு இவ்வளோ இது இருந்தால் போதும்னு நினச்சிட்டு தான் நான் தேங்காய்லாம் நான் அரைச்சி ஊற்றலை. இப்படி தான் நான் வச்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.